எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்றைக்கி நான் கர்மாவை பற்றி பேச போகிறேன். கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச கர்மாவை, முன்ஜென்மத்தில் பண்ணின கர்மாவை எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணுறோம். கொஞ்சோண்டு கர்மாவை எடுத்துகிட்டு வரோம். மூட்டை மூட்டையாக இருக்குமா, அதில் கொஞ்சமாக அந்த கர்மாவை எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் இங்கேருந்து நம்ம கர்மாவை எடுத்துக்கிறது. இது ரெண்டும், இந்த கர்மாக்கள் எப்படி கழியும், எப்படி இந்த கர்மாக்கள் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா போகுமா போகாதா, நிறைய பேர் அதை தானே நம்ம தேடி அடைகிறோம். அந்த கர்மாவை தீக்கணும், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை பண்ண இதை பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது எப்படி தீர்க்க முடியுமா என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு முனிவர் இருந்தாராம். அவங்கள்ட்ட இந்த மாதிரி என்னை மாதிரி ஒரு அம்மா போய் என்ன பண்ணாங்களாம், இந்த மாதிரி எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, நான் டெய்லி சாமி கும்பிடுறேன், எல்லாம் பண்ணுறேன், பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறேன், எனக்கே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதை தீர்க்கறதுக்கு வழி என்னன்னு சொன்னாங்களாம். உடனே என்ன பண்ணாரா, சாமி என்ன பண்ணாரா, இவ்வளோ பெரிய வெள்ளரி பழத்தை கையில் கொடுத்து மடியில் வச்சுக்க சொல்லிவிட்டு என்ன பண்ணாரா, அதை கொண்டு போய் எந்த நதியில் நீ முங்குனா நல்லதுன்னு நினைக்கிறியோ அதில் முங்கிட்டு வா அப்படின்னாராம். போய் அங்கேருந்து அவங்க ஒரு புண்ணிய நதியில் போய் முங்கிட்டு, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நதியெல்லாம் முங்கிட்டு வந்தாங்களாம். வந்த உடனே அதை பிரித்து பார்க்க சொன்னாராம் முனிவர். பிரித்து பார்த்தாங்களாம். பார்த்த உடனே இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டாங்களாம். இல்லை சுவாமி, உனக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கு? இல்லை சுவாமி, நான் புண்ணிய நதியில் கும்பிட்டுட்டு வந்தேன், நான் நல்லா இருக்கேன், நல்லபடியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்களாம். அது போல் தாங்க நம்ம கொண்டு வந்த கர்மாவை கொண்டு போய் எங்கெல்லாம் தொலைச்சாலும் அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை மாற்ற முடியாது. இங்கேருந்து நம்ம சேர்த்துக்கிற கர்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாமல் சில கர்மாக்களை நமக்கு தெரியாமையே நம்ம ஏற்றுக்குவோம். என்னென்னா ஒரு பாவம், ஒரு தெரியாமல் பண்ணுற கர்மாக்களுக்கு மன்னிப்பு உண்டு, தெரியாமல் பண்ண தப்புக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரிஞ்சு பண்ணுற கர்மாக்களுக்கு என்ன மன்னிப்பு இல்லை. இப்போ நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கர்மாவை பற்றி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கர்மா என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?